வணக்கம் மக்களே. எல்லோரும் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் நடக்கிறதுக்கு நேர்காணலுக்கு தயாராகிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நேர்காணல் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிறது இப்போயே நல்லது அப்படின்னு பார்ப்போம். எடுத்துக்காட்டாக நம்ம சொன்னோம்னா எடுத்தோடனே நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண பிடிஎஃப், அந்த பிடிஎஃப் நிறையா பேர் பிடிஎஃப்பில் போட்டு வச்சுருப்பாங்க. சரி, எக்ஸாம் வரும்போது நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்திருப்போம். அதை இப்போயே பிரிண்ட் போட்டு இப்போயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன அப்ளை பண்ணியிருக்கணும், அதை ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை எல்லாம் ஒரு ஆட்டம் இருக்கான்னு வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. சில பேர் சரி எக்ஸாம் போகிற டயத்தில் நம்ம பார்த்துக்கலாம், நேர்காணல் போகிற டயத்தில் நம்ம எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு மனநிலை இருப்பீங்க. அது இப்போயே ஒரு ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸாம் போகிற டயத்தில் எந்த டென்ஷன் இல்லாமல் போகலாம். இப்போ 10th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அடுத்து உங்கள் டிகிரி, பெரும்பாலும் டிகிரியை வச்சு அப்ளை பண்ணியிருப்பீங்க, டிகிரி சர்டிஃபிகேட்டு, பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணியிருப்பீங்க, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு, அடுத்து விடோ கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அப்புறம் ஹேண்டிகேப் கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள டாக்குமெண்ட்லாம் இப்போயே ஒரு ஆட்டோ கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்கோம்னு ஒரு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நல்லதுன்னு பார்ப்போம். உதாரணமாக நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போகிறீங்க அப்படின்றத முதல் தெரிஞ்சுக்கோங்க. அந்த டிஸ்ட்ரிக் பற்றி ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சிலர் ஓன் டிஸ்ட்ரிக் போடாமல் பக்கத்து டிஸ்ட்ரிக்கும் போட்டிருப்பாங்க. இல்லை இங்கே இப்போ மதுரைனா விழுப்புரம் போட்டிருப்பாங்க, அதிகமான வேகன்சி விழுப்புரம் கூட போட்டிருக்கலாம். ஸோ எந்த டிஸ்ட்ரிக், நீங்கள் ஓன் டிஸ்ட்ரிக் ப்ளஸ் எந்த டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து உங்களோட படிப்பு சம்மந்தமாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உதாரணமாக சொல்லணும்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, அதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் பேசிக்காக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து அண்மையில் நடந்த நடப்புகளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டு போகிறது நல்லது. இப்போ ஒலிம்பிக் நடந்துச்சு, நம்ம செஸ் ஒலிம்பியாட் நடந்துச்சு, இந்த மாதிரி முக்கியமான தகவல் நம்ம தெரிஞ்சிருக்கும். இனி வரங்களில் இந்த இயர் எண்டு நியூஸ் அப்போ காலண்டர் மாதிரி போடுவாங்க, அதை கூட இனி ஒரு 2 நாளில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கூட வாங்கி மொத்தம் அந்த இயரில் என்னென்ன முக்கியமான இஷ்யூ நடந்திருக்கு அப்படின்றது போட்டிருப்பாங்க. அதை வாங்கி ஒரு ஆட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து கோர்ட்டில் அண்மையில் ஏதாவது ஒரு மெயினான இஷ்யூ போயிட்டு இருந்திருக்கும், அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அவங்கள பற்றி யார் தலைமை நீதிபதி, அட்டார்னி ஜெனரல் யார், அட்வொகேட் ஜெனரல் யார், இந்த மாதிரி பேசிக் கோர்ட் சம்மந்தமாக இப்போ மதுரை, அதாவது சென்னை உயர்நீதிமன்ற கிளை எங்கே இருக்குது, அதை எப்போ தோற்றுவிச்சாங்க, அந்த மாதிரி ஒரு காமனான கொஸ்டினை மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்று, அவங்க கேட்குறதுலேருந்து நீங்கள் சொல்கிற பதிலை வச்சு தான் அவங்க கேள்வி வைப்பாங்க. அப்போ அதுக்கு நீங்களே அதுலேருந்து ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த கேள்வி நீங்கள் சொல்கிற பதிலேருந்து தான் அவங்க எடுப்பாங்க. தனியாக பர்டிகுலராக அவங்க மேக்ஸிமம் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் கேட்குற நீங்கள் சொல்கிற பதிலேருந்து தான் அவங்க திரும்ப திரும்ப அது ஓரியன்டடாக தான் கேட்பாங்க. சில பேர் நான் ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறேன் சார் அப்படின்னுவாங்க. ஸோ ஏன் ப்ரைவேட்டில் வேலை பார்த்து எதுக்கு இந்த வேலைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னும் போது அதுக்கு நீங்கள் இப்போயே ப்ரிப்பேர் ஆகிறது நல்லது. எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த்து இனி ஒரு 2-3 நாள் இருக்குது. இல்லை அடுத்த மந்த்து எண்டுக்குள்ளனாலும் நமக்கு நேர்காணல் அழைப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னொன்று, மார்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், கொஞ்சம் கவலைப்படாதீங்க. ஏன்னா குரூப் 4ல் நிறையா பேர் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வரட்டும், நேர்காணல் வரட்டும். ஸோ என்ன மாதிரி கேள்விகள் கேட்டாங்கன்றதை நம்மளும் கேட்டு வைப்போம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.